இன்றைக்கு நாடாளுமன்றம் படுகின்ற பாடு, அமளி, இதையெல்லாம் பார்க்கும்போது சில பேர் கூட கேட்குறாங்க, இந்த நம்ம தமிழ்நாடு சட்டமன்றம் இதிலெல்லாம் போகும்போது வந்து இது மாதிரி கூச்சல் போட்டாங்கன்னா உடனே அவை காவலர்கள் வந்து வெளியில தூக்கி போட்டுருவாங்க. கூச்சல் போடாமே வெளில போட்டுருவாங்க. இப்ப நடக்காது. உங்களுக்கு வந்து அதாவது பேச அனுமதி கேட்டாலே இப்ப வெளியில போட்டுறாங்களே. இங்க வந்து இவ்வளவு நடுவுல வந்து சத்தம் போடுறாங்களே போறாங்களே அப்படின்னா இது நாடாளுமன்றத்தில் காக்கப்படுகின்ற ஒரு மரபு. அதாவது என்ன இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய தலைமை மன்றமாக இருக்கக்கூடிய ஒன்றிலே அந்த தவறான உதாரணங்களை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அது பண்ணுறோம். ஆனால் இதை இப்பொழுது தற்போது எதிர்க்கட்சியான பாஜக சரியான ஒரு கிடுக்கிப்பிடியாக பிடித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த அதாவதுங்க, இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க அதை செய்ய மாட்டாங்க. நம்ம வந்து 8% 6% வந்திருக்கோம். மறுபடியும் நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்கள் வந்துட்டா இந்த நாடு வளர்ந்துருமோ, அதனால இந்த அரசுக்கு நல்ல பெயர் வந்துருமோ, இந்த அரசு செய்கின்ற நல்ல செயல்கள் நடக்க விடக்கூடாது என்பதற்காக இதை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறார்கள். இது வந்து காங்கிரஸ் பிளாக்மெயில செய்யறதா நினைச்சுக்கிட்டு இந்தியாவையும் இந்தியாவில் உள்ள அடித்தட்டு ஏழைகளையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். ஆனா இப்ப அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து நாங்க வந்து தெளிவாக நாங்கள் வந்து இதை நாங்கள் செய்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து நாட்டுக்கான ஒரு பொருள் இழப்பை நாங்கள் வந்து ஈடுகட்டி தருகிறோம். நீங்க நாடாளுமன்றத்தை முடக்கிறதுனால இதை மாதிரி 24 கோடி ரூபாய் இன்றைக்கு மக்களுடைய வரிப்பணம் பாழ்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நாங்க இவ்வளவு 1000 கோடியை நாங்க மீட்டு தரமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க இது சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் எழுதுதான் அந்த கதையா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால இவர்களுடைய ஆதாரமாக இதற்கெல்லாம் வந்து இது பண்றதுடைய சிஏஜி ரிப்போர்ட், அதை பத்தி நான் ஒரு சில மணித்துறைகள் பேச விரும்புறேன். ஏன்னா நான் ஒரு அக்கௌண்டன்ட், ஐ எம் a certified public accountant, I am a chartered accountant like chartered accountancy in India. நான் அமெரிக்காவில் certified public accountant. எனக்கு கணக்கை பத்தி நான் ஒரு ஆடிட்டர், நல்லா அறிந்தவன். அந்த விதத்தில் இதை பத்தி கொஞ்சம் சில தெளிவான இது வரைக்கும் தமிழக மக்களும் சரி இந்திய மக்களும் விவாதிக்காத சில விஷயங்களை இந்த சிஏஜி 1,86,000 கோடின்னு ஒரு அண்டப்புழுகை விட ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. அதை பற்றி விவாதத்தை உங்க முக்க விரும்புறேன். இது வந்து நான் மட்டும் சொல்லல, இத வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பரேரா அப்படின்றவர் சேர்மன் ஆஃப் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அவர்களும் இதை சேர்ந்து சொல்றாரு. அதாவது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சிஏஜி, இந்த நாட்டினுடைய உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர், ஒரு பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவாங்க, ஒரு ஓட்டுக்காக விட மோசமாக எதிர்க்கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டு என்ற ஒரு எம்பி மாதிரி சில நேரங்களில் செயல்படுகிறாரோ என்பதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை நான் உங்கள் முன்ன விற்க விரும்புறேன். முதலாக இந்த சிஏஜி இத பத்தி சொல்லச்ச ஒரு டிராஃப்ட் ரிப்போர்ட்னு கொண்டு வந்தாங்க. அதுல அவங்க சொன்ன இப்ப கடைசியா 1,86,000 கோடின்ற பொய் சொல்றதுக்கு முன்னால 10,86,000 கோடி 10 லட்சம் கோடி அதனால லாஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த டிராஃப்ட் ரிப்போர்ட்டை குறைச்சி இப்ப வந்து 1.7 லட்சம் கோடின்னு சொல்லிருக்காங்க. சோ அது எப்படி 10 லட்சம் கோடியிலே திடீர்னு 1.7 லட்சம் குறைச்சாங்கன்னு தெரியல. இந்த 1.7 லட்சம் கோடியும் உண்மையான நண்பர் இல்ல. ஏன்னா இந்த சிஏஜி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க அவங்க சொல்றாங்க 25 வருடங்கள்ல இந்த 1,86,000 கோடி 7,000 கோடி ரூபாய் மக்களுக்கு இழப்புன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு இதுல 20 பைசா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா the rule of 72ன்னு சொல்லுவாங்க. 10% நீங்க அதுல வந்து வட்டி சம்பாதிச்சீங்கன்னா 7 வருஷத்துல அந்த பணம் டபுள் ஆகும். 20 பைசா 40 பைசா ஆகும். 14 வருஷத்துல 40 பைசா 80 பைசா ஆகும். 21 வருஷத்துல 80 பைசா 1 ரூபாய் 60 பைசா ஆகும். சோ 25 வருஷத்துல ஏறக்குறைய 2 ரூபாய் ஆகும். அப்போ 25 வருடம் கழித்து இந்த வருடம் சம்பாதிக்கின்ற 1,86,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையான பணமோட இன்னைய வேல்யூ டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பைனான்ஸ் அக்கவுண்டிங் தெரிந்தவர்களுக்கு தெரியும். சிஏஜி நல்லா பைனான்ஸ் தெரியாதவர் இல்ல. அந்த பணத்தோட அவர் கணக்கே சரின்னு வச்சுக்கிட்டா இல்ல 44,000 கோடி மட்டுமே இழப்பு. அதுவும் பெரிய பணம் தான் இல்லன்னு சொல்லலாம். ஆனா ஒரு நாட்டுடைய 1,86,000 கோடி என்பதை ஒத்துக்கொண்டால் நீங்க சொன்ன கணக்கு. ஆமா, எவ்வளவு பொய் சொல்றாரு பாருங்க. இது ஆனா இது இவருக்கு தெரியாமல டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அக்கவுண்டிங் பைனான்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க.
இத இது அவருக்கு தெரியாம இல்ல. ஏன்னா இன்னொரு இதுல சொல்றாரு, ரிலையன்ஸ் பண்ணதுல 88,000 கோடி இழப்பு, ஆனா இன்று அதனுடைய வேல்யூ 4,000 கோடின்னு சொல்றாரு. ஏன் இது முன்னுக்கு பின்ன இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒரு சட்டம் எப்படி பேசுறாரு அப்படின்னு இந்த சிஏஜி மக்கள் மன்றத்துல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்காரு. முன்ன இந்த சிஏஜியோட இதுன்னு ஒரு இது கொண்டு வந்தாங்கன்னா அத பார்லிமெண்டரி அக்கவுண்ட் கமிட்டிக்கு போகும். ஆனா இது மக்கள் மன்றத்திலே பேசப்படுறதால இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. இதை பற்றி நான் முன்னாள் IAS அதிகாரி திரு BS ராகவன், வெஸ்ட் பெங்கால்ல சீஃப் செக்ரட்டரியா இருந்தார், அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவர் சொன்னாரு, நான் நிறைய ஸ்டியரிங் கமிட்டியில் நான் 80ல இருந்து இருந்தேன், வெஸ்ட் பெங்கால்ல கோலே அலோகேட் பண்ணிருக்கேன், இந்த ஸ்டியரிங் கமிட்டி மூலமாகத்தான் அலோகேட் பண்ணிருக்கோம். இன்னும் அவரே சொன்னார், நீங்க என்ன கோட் பண்ணலாம்னே சொன்னாரு. அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு நடுநிலையாளர். அவர் நான் இதை பத்தி எழுதியிருக்கேன்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிரதம மந்திரி தான் முதலாக 2004 UPA வந்த உடனே இந்த முறையை விட இன்னும் சிறந்த முறை, இது பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது இந்த ஸ்டியரிங் கமிட்டி மெத்தட், இந்த முறையை விட ஒரு சிறந்த மெத்தட் ஆக்ஷனிங் பண்ணா பெட்டரா இருக்குமோ அப்படின்றத பத்தி ஒரு கேள்வியை எழுப்பி அதை சட்டத்துறை மற்ற நிபுணர்கள் மற்ற மாநிலங்கள் இவையெல்லாம் பேசி முடிவுக்கு வரணும்னு அந்த ஒரு கேள்வியை எழுப்பினார். அந்த கேள்வி எழுப்பினா அது ஒரு ரெக்கார்டு இருக்கிறதால ஏன் இதை பண்ணக்கூடாது, கேட்காம இருந்தா இந்த இது ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு கேள்வி எழுப்பினதால தானே இந்த இதை சொல்றாங்க. அப்ப நல்லது பண்ணணும்னு யாருமே முயற்சி செய்ய மாட்டாங்களா, முயற்சி செய்ய கூடாதா? இதுதான் இந்த சிஏஜி விரும்புகிறார்களா என்று தெரியவில்லை. இல்ல, நீங்க சொல்வதை பார்த்தால் அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த சிஏஜி அறிக்கையை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேடுகின்றன. சில முறை அந்த அரசியல் ஆதாயமும் அவர்களுக்கு கிடைக்க முயற்சி செய்கிறாங்க. ஆமா, இதற்கு இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய, ஏனென்றால் இப்பொழுது எல்லாருடைய கருத்தும் அதை நோக்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே இதை ஒரு புயலாக கிளப்புவதற்கு என்ன காரணம்? நீங்க அரசியல் செய்வது ஒரு சிஏஜி மத்திய கணக்கு தணிக்கை என்பது உங்களுக்கு ஒரு சுயேட்சையான அமைப்பு. இது ஒரு அரசியல் சார்பான ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொல்லும் போதும் ஒரு நியாயமாக சொல்வதும், அதே மத்திய அரசுக்கு எதிராக சொல்லும் போது மிகைப்படுத்தி சொல்வதும் கொஞ்சம் சந்தேகங்கள். அதாவது இந்த சிஏஜி எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இவருக்கு கிரெடிபிலிட்டி, இவர் நம்பர்லயும் கிரெடிபிலிட்டி இல்ல, இவர் மேலேயே இப்போ நம்பகத்தன்மை குறைஞ்சு போடுச்சான்னு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 7 மாதத்துல ரிட்டையர் ஆக போறாரு. இப்போ ஏற்கனவே ராணுவத்தில் இருந்து ஒரு ரிட்டையர் ஆனவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். இப்ப எல்லாம் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகளாக அதிகாரிகள் இருக்கச்சேவே ஆயிடுறாங்களோ அப்படின்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகு ஏதாச்சும் ஒரு ஆக்குபேஷன் தேவைப்படுதுன்னு இப்பயே அடி போடுறாங்களோ அப்படின்றது. ஏன்னா இதை ஒரு நம்பகத்தன்மையோடு சொல்லணும். இது தன்னுடைய சுய ஆதாயத்துக்காக நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, ஏன்னா இது வெளிநாடுகள்லாம் இது பேசப்படுகிறது, இது நாட்டுடைய நாடாளுமன்றம் இதனால முடக்கப்படுகிறது. அப்ப அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நான் பேசுறதை விட ஒரு சிஐஜி பேசச்சே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா பேசணும். அப்படி பேச தவறிவிட்டார் என்று நான் இந்த மக்கள் மன்றத்தில் நான் குற்றம் வைக்கிறேன். இதுதான் எங்க காங்கிரஸ் கட்சியையும் சொல்றாங்க. இது நான் மட்டும் இல்ல, நடுநிலையாளர்களும் சொல்றாங்க. இப்படியே பார்த்தோம்னா ஒரு இதை அண்டப்போ ஏதாவது இன்னைக்கு 44 பைசாவை 2 ரூபாய் சொல்றதுல இதை ஆதாரமாக வைத்து, அதாவது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களும் இது முற்றிலும் தவறானது, இதை பற்றி நான் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன், நாடாளுமன்றத்திலே நாங்கள் விலகி ஓடவில்லை, நானும் விலகி ஓடவில்லை, காங்கிரஸ் கட்சியும் விலகி ஓடவில்லை என்று சோனியா காந்தியும் சொல்கிறார். ஆக மொத்தம் இந்த விளக்கங்களை பாஜக கேட்க தயங்குவது ஏன்? ஒருவேளை ரொம்ப சிம்பிள்ங்க, அவங்க மடியில கனம் இருக்குது, அதனால வழியில பயப்படுறாங்க. எங்களுக்கு ஒரு பயமும் இல்ல, தைரியமா வாங்க மக்கள் மன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலும். அதனால்தான் எங்க தலைவி சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க இதை பயப்பட வேண்டியது ஒண்ணு இல்ல, மக்கள் மன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நம்ம மக்கள் முன்னிலை இதை வைப்போம், அதைத்தான் இன்னைக்கு நீங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த பயம், இதை பத்தி பேசுறதுக்கு தயங்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாடாளுமன்றத்தை தடங்கல் பண்ணுவது மூலமா மக்கள் கிட்ட இருந்து உண்மையை மறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய உடந்தை. ஒண்ணு கேட்டா இதுல நாட்டுல அதிகமான கோல், இந்த நிலக்கரிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, அதே மாதிரி ராஜஸ்தான்ல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு. இதுல எல்லாருமே ஏறக்குறைய எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். இந்த இதுக்கு வந்திருக்கச்சே அவங்க ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் இந்த இவங்க மத்திய அரசுல இருக்கவங்க ஸ்டியரிங் கமிட்டியில இது பண்றாங்க. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறாங்க, இவங்களா ஒண்ணு எடுத்துள்ள.
இது விவாதத்தின் போது இந்த உண்மை வெளியே வந்து விடும் என்று பாஜக தயங்குகிறது என்று சொல்றீங்க நீங்க. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. அதுக்குதான் பயப்படுறாங்க இவங்க. என்னன்னா மேலும் மேலும் ஏதாவது கோயபிள்ஸ் சொல்லுவாங்க, ஹிட்லர் கூட கோயபிள்ஸ் மேலும் மேலும் பொய்யே திரும்ப திரும்ப சொல்வது மூலமாக இதை உண்மையாக்கி விடலாம். இல்ல இப்ப ஒரு சாதாரணமாக இந்த மத்திய அரசுக்கு எதிரான, குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு எதிராக அல்லது ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்களுக்கு எதிராக, இப்பொழுது பிரதமருக்கு எதிராகவே எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய யுத்தம் என்பது நாடாளுமன்றத்திலே நடத்தப்படாமல் ஊடகங்களின் வாயிலாக நடத்தப்படுகிறது. இவங்களுக்கு இணையதளங்களின் வாயிலாக நடத்தப்படுகிறது. இது ஆரோக்கியமானதா உங்களுக்கு? முக்கியமா இவங்களுக்கு நாட்டினுடைய ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை இருக்கான்னு தெரியல. இவங்க ஒரு பாசிஸ்ட் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா ஜனநாயக மரபு, ஜனநாயக முறையில நம்பிக்கை இருக்கவங்க. அதற்கு அடிப்படையானது நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் விவாதிச்சுட்டு நீங்க வெளியும் போய் விவாதிங்க. இது ஜனநாயக நாடு. 60-70 ஆண்டுகளாக இந்த சுதந்திரத்தை நாங்கள் காப்பாற்றி வருகிறோம். இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதே இப்படி ஒரு பாசிஸ்ட் முறையில் இயங்குகிறார்கள் என்றால் இவர்கள் ஆளும் கட்சியானா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அத பல மாநிலங்கள்ல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இன்னொரு செய்தி கூட வந்திருக்கு. குஜராத்ல இவங்க ஒரு பாசிஸ்ட். அதாவது தான் செய்வது மட்டுமே சரி, தான் செய்வது சரின்னு சொல்றதுல தவறு இல்ல. தான் செய்வது மட்டுமே சரி, தனக்கு எதிராக இருப்பவர்களை எல்லாம், அது மைனாரிட்டிஸா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் அது சித்தாந்த ரீதியாகவே தங்களை எதிர்க்கிறவர்களே எதிரிகளாக கருதுகிறார். எப்படி ஹிட்லர் யூதர்களையும் மற்ற மைனாரிட்டிஸையும் ஒடுக்கினார்களோ, பொய்யை சொல்லி சொல்லி ஒடுக்கினார்களோ, அதுதான் இன்று நடக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர், தற்போதைய எம்எல்ஏ மாயா கோட்னானி மற்றும் பஜ்ரங் தள் தலைவர் இவர்கள் உட்பட 32 பேர் குற்றவாளி என்று அறிவிக்கப்படும். 31ஆம் தேதி அவர்களுக்கான தீர்ப்பு தண்டனை விவரம் அறிவிக்கப்பட இருக்கு. இதற்காக திரு மோடி அவர்கள் பதவி விலகுவார்களா? இது சாதாரண குற்றம் இல்ல, கொலை. ஒண்ணு பணம் செய்ததே தப்பு தான். அது அந்த மாதிரி இருந்தா தப்பு, அது இல்ல. ஆனா சிஏஜியே ஒண்ணும் கேட்டா இதுல எந்த விதமான கரப்ஷன் நடந்தா சொல்ல, இழப்புன்னு சொல்லிருக்காங்களே ஒழிய கரப்ஷன் யாரும் இது வரைக்கும் சொல்லல, குறிப்பிட்ட நபர்களையும் சொல்லல. ஆமா. இரண்டாவதா ஒண்ணு யோசனை பண்ணோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல 12 மணி நேரம் பவர் கட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதற்கு தேவையான நிலக்கரி இவங்க அப்போ கொடுத்தாலே இந்தியாவில கடந்த 6 வருடங்கள்ல 16% தான் நம்மளுடைய நிலக்கரி உற்பத்தி அதிகமாயிருக்கு. இதே சைனால இதே நேரத்தில் டபுள் த மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிருந்தோம்னா நாட்டுல இன்னும் பவர் கட் மோசமா இருக்குன்றதுக்காகத்தான் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப மறுபடியும் அந்த சட்டத்தை மாத்தியாச்சு. சோ இத புரிஞ்சிக்காம மறுபடியும் மக்கள் மத்தியில எப்படி ஹிட்லர் போய் சொன்னாரு அதே மாதிரி பொய் சொல்லி இதுவே திரு சிதம்பரம் அவர்கள், கபில் சிபல் அவர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி இன்னும் அந்த 57 மைன்ஸ்ல இருந்து சுரங்கங்கள்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு எடுக்கல. ஒரு மைண்ட்ல தான் எடுத்திருக்கோம் இது வரைக்கும். அப்படி இருக்கு. 57 56 இன்னும் செயல்படாம இருக்கு. அதுல யாரெல்லாம் செயல்படாம, சில இதற்கு பல காரணங்கள் இருக்கு செயல்படாம இருக்கு. அலாட் ஆன உடனே அவங்க மைன் எடுக்க முடியாது. ஏன்னா இதுல சுற்றுப்புற சூழலை பற்றிய சர்டிபிகேட் வாங்க வேண்டியிருக்கு, பல விதமான சர்டிபிகேட் இருக்கு. சோ இதையெல்லாம் குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள அவங்க செய்யலன்னா அவங்களுடைய இதுல இருந்து திரும்ப எடுத்துக்கக்கூடிய இதுவும் சட்டமும் இருக்கு. அது மாதிரி எடுத்துப்பாங்க. ஏற்கனவே சில பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 26 பேருக்கு, அதுக்கு 32 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. 58 பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 25 பேருக்கு டீஅலோகேட் பண்ணிட்டாங்க. இவர்கள் எல்லாம் இருக்குச்சே சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இயங்காதவர்கள் கிட்ட. ஆனா இது பொய்ய திரும்ப சொல்றாங்க. இதே பொய்யத்தான் இதுல குஜராத்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க இல்ல இப்படிப்பட்ட ஒன்றைக்கு ஒரு பாஜகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அவங்க மேல மைய கூட்டி இருக்கு, புள்ளி இல்ல. ஆமா, இதுல ஏற்கனவே உங்களுக்கு நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு நிதின் கட்கரி உட்பட அனைவருமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். RSS முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார் நேரத்தில். இப்ப இந்த தவறை இதை போன்ற தவறுகளை மூடி மறைப்பதற்கு இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து அவங்களுக்கு இது ஐ திங்க் இந்த கோர்ட்ல இதுவாகும் நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. இதை விட ஏதாவது ஒன்னு எடுத்து முதல்ல the best defense is offense என்ற மாதிரி மக்களை திசை திருப்பும் வகையிலும் ஏமாற்றும் வகையிலும் இல்லாத ஒன்றை திரும்ப திரும்ப சொல்லி நாட்டு மக்களுடைய திசை திருப்புறாங்க. ஆனா மக்கள் ஏமாந்துட போறல. இந்த நாட்டுல ஒரு இந்துவோட உயிர் போனாலும் அது தப்பு தான், ஒரு முஸ்லிமோடையோ கிறிஸ்டியனோட உயிர் போனாலும் அது தப்பு தான். அதைத்தான் காங்கிரஸ் நினைக்குது. ஆனா
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ல வந்து அந்த யாரையோ எரிச்சிட்டாங்கன்ற இந்துக்களை எரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்லி இந்த மக்களை எரித்தது தூண்டி விட்டு, அதாவது தானா சில நேரங்கள் நடக்கிறது தூண்டி விட்டு அதற்கு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரே குற்றச்சாட்டு இருக்காரு இவர் மேல. யாரு? மோடி மேலேயே குற்றம் இருக்காரு. இதுவரைக்கும் வந்து ஒரு முன்னாள் மந்திரியும் கரண்ட் எம்எல்ஏவும் மட்டும்தான் இதுவாயிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே குற்றக்கூண்டில் நிற்க வேண்டியவர் திரு மோடி அவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர் கீழே வேலை செய்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசரே. அதாவது வாய்மொழி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்கிறதுதான் அவங்களுடைய குற்றச்சாட்டே உங்களுக்கு. அது மக்கள் ஒரு ஸ்பான்டேனியஸா ஹிந்துக்கள் வந்து எரிக்கப்பட்டாங்கன்னு ஒரு சில இடங்கள் நடக்கிறது உண்டு. ஆனா அரசே முன்னின்று இதை செய்தார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதற்கு அடிகோலியாக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கட்சியை சார்ந்த திரு மோடியும். இது மாதிரி ஒரு பிளான் பண்ணி மற்றவர்களை கொலை செய்தவரை நாட்டின் பிரதம மந்திரி ஆக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். அது எப்படின்னு தான் புரியல. நிச்சயமாக இது பற்றி நான் தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, இரவு பதிப்பின் ஒரு அங்கமான எத்தனை கோணம் எத்தனை பார்வையை இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் தொடரலாம்.